சிஎஸ்கே கிட்டேருந்து வந்த பிக் அப்டேட்டுங்க. சிஎஸ்கே உடைய பிளேயிங் லெவலில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்க போவதாக ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதுவும் முக்கியமாக சிஎஸ்கேல நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை வந்து நடத்த போகிறாங்க. அதிரடியான ஏர்கரமனான சிஎஸ்கே அணி உள்ளே இறக்க போகிறதா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. என்ன ஒரு அப்டேட்டுங்க. இந்த ஒரு அப்டேட்டுக்காக தான் நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் அவளோட காத்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு அதிரடியான தகவலை தான் இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய நம்ம சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச் போட்டியில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றங்களோடு களமிறங்க போகிறோம். ஏன்னா அவைய போட்டின்றதுனால கண்டிப்பாக அந்த பிச்சு எந்த கண்டிஷனில் இருக்க போகுது, எப்படி சாதகமாக இருக்க போகுது, பவுலிங்காக பேட்டிங்காக அப்படின்றத ரீட் பண்ணி கண்டிப்பாக ஒரு நல்ல டிசிஷன் எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக சிஎஸ்கே அணியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களோடு சிஎஸ்கே அணி களமிறங்க போகிறாங்க. அதே மாதிரி முக்கியமான ஒரு பவுலர் அதிரடியாக விலகியிருக்காருங்க இந்த தொடரிலிருந்து. கலீல் அகமது அவர்கள் இன்ஜுரி காரணமாக இந்த தொடரிலிருந்து ரூல் அவுட் ஆயிருக்காரு. ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எந்த வீரரை உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்றத ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. யார்கன் பண்ணனை உள்ளே கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎஸ்கேவுடைய பிளேயிங் 11 எஸ்ஆர்ஹெச்க்கு எதிரான போட்டியில் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஓப்பனிங் பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் vs ருத்ராஜ் கைக்வாட் 2 பேர் தான் களமிறங்க போகிறாங்க. கண்டிப்பாக காம்பினேஷன் செம்மையாக இருக்குது. பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ருத்ராஜ் கைக்வாட் செம்ம ப்ரெஷரில் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். சஞ்சு சாம்சன் ஒரு அதிரடியான கம்பேக் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல கம்பேக்னால சிஎஸ்கே அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துருப்சிட்டாக வந்துட்டு இருக்காரு. பட் ருத்ராஜ் கைக்வாட் மட்டும் கம்பேக் பண்ணிட்டார் அப்படின்னா சிஎஸ்கேவை எவனாலையுமே தொடக்கூட முடியாதுங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். பட் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் நல்ல காம்பினேஷன் செட் பண்ணி வச்சுருக்காங்க பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும். பட் ருத்ராஜ் கைக்வாட் மட்டும் ஃபார்முக்கு வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சூப்பரான ஸ்கோராக இருக்கும். அதே மாதிரி அவர் ஏன் வந்து இப்படி ஆடிட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு பக்கம் வந்து தொடர்ந்து 3 தோல்வி, கேப்டன்சி வேற ஒரு பக்கம், ப்ரெஷர் வேறு ஒரு பக்கம், ரன் அடிக்காத ஒரு ப்ரெஷர் பக்கம், ஏகப்பட்ட சுச்சுவேஷன் வந்து அவரை சுற்றி வளைச்சி அடிக்கிறதுனால தான் அவரால் வந்து ஃப்ரீயாக வந்து ரிலாக்ஸாக ஸ்கோர் பண்ண முடியல. பட் இந்த 2 வெற்றினால் கண்டிப்பாக அடுத்த போட்டியில் அவர் வந்து ஃப்ரெஷராக வரப்போகிறாரு, ஃப்ரீயாக வரப்போகிறாரு. ஒரு நல்ல மைண்ட் செட்டோட அந்த கேப்டன்ன்றது அந்த மைண்ட் செட்டை தூக்கி போட்டு ஒரு பிளேயராக வந்து கன்சிடர் பண்ணி அவர் பேட்டிங் ஆடினார்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் அடுத்த போட்டியில் எஸ்ஆர்ஹெச்க்கு எதிரான போட்டியில் கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டியில் ஒரு நல்ல கம்பேக் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. சஞ்சு சாம்சன் செம்ம ஃபார்மில் இருக்கார். அதே ஃபார்மை மீண்டும் கண்டினியூ பண்ணார் அப்படின்னா சிஎஸ்கேவுக்கு இன்னும் ரொம்ப பயங்கரமான நல்ல விஷயமா இருக்கும். ஸோ என்ன பிளானோட வர போகிறாங்க ஓப்பனர்ஸ் 2 பேரும், எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்க, எஸ்ஆர்ஹெச் அணியின் பவுலர்ஸை எப்படி தும்சம் பண்ண போகிறாங்க அப்படின்றத நான் இன்றைக்கி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த போட்டி பயங்கரமாக இருக்க போகுது. கண்டிப்பாக எல்லோ ஜெர்சி ஒரு கலக்க போகிறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மேத்தே 1 டவுனில் செம்மையாக கலக்கிட்டு வந்துட்டு இருக்காருங்க. இவருடைய பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப அவசியம். அதே மாதிரி இவருடைய ஃபார்மும் ரொம்ப அவசியம். ஏன்னா இப்போ வந்து ரீசெண்டாக பயங்கரமாக ஆடிட்டு இருக்காரு சிஎஸ்கே அணிக்கு. அந்த 1 டவுன் பொசிஷனில் ஒரு கரெக்டான ஒரு ரோல் எடுத்து கரெக்டான பொசிஷனில் கரெக்டான ரோலிங் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. நல்லா அப்ரோச் பண்ணிட்டு இருக்காரு. பவர் பிளேயில் வந்தாலுமே நல்லா அக்ரெசிவ் காட்டுறாரு, பின்னாடி வந்தாலுமே நல்லா அக்ரெசிவ் காட்டிட்டு இருக்காரு. ஸோ நல்ல இன்டென்ட் இருக்குது இவர்கிட்ட. கண்டிப்பாக இவரை வந்து சிஎஸ்கே அணி ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்து அவரை யூஸ் பண்ணி ஆகணும். அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபியூச்சர் இவருக்கு இருக்குது. சிஎஸ்கேவுக்கும் ஒரு நல்ல திறமையான ஒரு வீரரை வந்து சிஎஸ்கே அணி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த சீசனில் 250 ஒரு 30+ நல்ல குயிக்கு, ரன் ரேட் பயங்கரமாக வச்சுருக்காரு. அதுவும் இல்லாமல் அந்த பேட்டிங் ஸ்டைல் செம்மையாக இருக்குங்க. பவுலர்ஸை பயங்கரமாக அப்ரோச் பண்ணுறாரு. இந்த வித தாங்க ஒரு இளம் வீரருக்கு தேவை. அந்த எல்லா குவாலிட்டியுமே இவர்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக இவர் வந்து ஃபியூச்சரில் ஒரு நல்ல பெஸ்ட்டான கிரிக்கெட்டராக வரதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ப்ராஸ் கான் பயங்கரமான ஹிட்டர். ஸோ நல்ல அக்ரெசிவான இன்டென்ட் இருக்குது. இவரை கொஞ்சம் முன்னாடி ஆடினாங்கன்னா கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்குங்க. நான் பவர் பிளேயில் பயங்கரமாக ஆடிட்டுருக்காரு. ஸோ நம்ம பெங்களூருக்கு எதிரான போட்டியிலே பார்த்தோம் அவருடைய அப்ரோச் எப்படி இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல இன்டென்ட், நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. ஸோ பவர் பிளேக்குள்ளே வந்தார்னா கண்டிப்பாக ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் பின்னாடி போக அவர் மேலே கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிறதுனால அவர் அந்த ஹிட்டிங் எபிலிட்டி அந்த டைமில் வந்து கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கார் அப்படின்ற மாதிரியும் போயிட்டுருக்கு. ஏன்னா கொல்கத்தாக்கு எதிரான போட்டியில் நம்ம பார்த்தோம் அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அதை வந்து மாற்றணும் அப்படின்னா ஒரு நல்ல பொசிஷன் அவருக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரோலை வந்து ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து சிவம் துபே நம்ம எதிர்பார்த்த ஒரு நாயகன். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. ஸோ இவர்கிட்ட இருந்து நம்ம பல விஷயங்களை பார்க்க போகிறோம். ஒரு நல்ல குவாலிட்டி இருக்குது இவர்கிட்ட. ஸோ என்ன மாதிரியான பிளானோட வர போகிறார் அப்படின்றது பார்ப்போம். போன மேட்ச்சில் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். ரொம்ப கீழே போயிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். அவரால் வந்து ப்ளே பண்ணவே முடியல, அடிக்க முடியல. அந்த ஸ்ட்ரைக்கை வந்து ஹெவியாக எடுத்துகிட்டு போக முடியாத சுச்சுவேஷன் வந்து உருவாயிடுச்சு. அந்த கண்டிஷனில் வந்து நம்ம சென்னையிலே வந்து அந்த கண்டிஷனை வந்து ரீட் பண்ணி விளையாட முடியாத சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதையெல்லாம் நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு நல்ல ஆக்டிவோட வரதுக்கான வாய்ப்புகளை வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ண வரன்ற நம்பிக்கை இருக்குது.
ஸோ அவருடைய அந்த ஹிட்டிங் எபிலிட்டி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னா சிஎஸ்கேவிற்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். அந்த நம்பர் 4 அவரை வந்து ஆட வச்சிங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. ஏன் வந்து அவரை பின்னாடி எடுத்துகிட்டு போய் ஃபினிஷிங் ரோலில் வந்து ப்ரெஷர் போட்டு அவரை தள்ளுறீங்க அப்படின்றது ஒன்றும் புரியல. அவர் வந்து ஃப்ரீயாக ஒரு 10 ஓவர் ஆடுற மாதிரி ரிலாக்ஸாக விடுங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல குவாலிட்டியை வந்து உருவாக்குவார். ஸோ அடுத்து டிவால் பிரவிஸ். ஸோ போன மேட்ச் தான் கம்பேக் பண்ணார். ஒரு நல்ல கம்பேக் மேட்ச்சுக்கு ஒரு அற்புதமான 40 அடித்தார். அவர் அடித்த அந்த ஸ்கோர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்கோர் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு பக்கம் பேட்ஸ்மேன்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் அவருடைய டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ 3 மேட்ச்சுக்கு அப்புறம் வந்தார், கம்பேக் பண்ணார். ஸோ பயங்கரமான இன்னிங்ஸாக இருந்துச்சு. 4வது போட்டியில் அவருக்கு பேட்டிங் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கல. ஸோ 5வது போட்டியில் அவருக்கு பேட்டிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடைச்சிச்சு. ஒரு நல்ல ஸ்கோர் யூட்டிலைஸ் பண்ணார். பயங்கரமாக இருக்குது. அடுத்து தல தோனி அவர்கள் பிளேயிங் லெவலில் வரதா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கேன். ஸோ தல தோனி அவர்கள் வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டியில் வந்து களமிறங்க போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட்னா அது என்ன வந்து கன்ஃபார்ம் பண்ணல, பட் கன்ஃபார்மாக தெரியுது தோனி அவர்கள் இருக்க போகிறார் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ அவரும் வந்து சிஎஸ்கே டீமோட எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து ஹைதராபாத்துக்கு போயிருக்கார் அப்படின்றதுனால கம்பல்சரி வந்து ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி அப்படி அவர் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் பிளேயிங் லெவலில் டேரெக்டாக இருக்காரா இல்லை வந்து இன்ஃபேக்ட் பிளேயராக யூஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கணும். ஸோ ஓவர்டன் நல்ல குவாலிட்டி இருக்குது, நல்ல இன்டென்ட் இருக்குது, நல்ல அக்ரெசிவ் இருக்குது. ஸோ நல்ல ஃபார்மில் இருக்கார். பேட்டிங்கில் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு, பவுலிங்லையுமே நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னும்போது கண்டிப்பாக இவர்கிட்ட இன்னும் நிறைய இன்னிங்ஸ் எதிர்பார்ப்பாங்க சிஎஸ்கே ரசிகர்கள். கண்டிப்பாக அந்த ஒரு குவாலிட்டி வந்து இன்னும் கண்டினியூ பண்ணார் அப்படின்னா ஒரு நல்ல பெஸ்ட்டான இன்னிங்ஸை கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நூர் அகமது போன மேட்ச் செம்ம கம்பேக்குங்க. ஸோ இந்த ஒரு நூர் அகமதை தாங்க நம்ம எதிர்பார்த்தோம். எப்படா அந்த பவுலிங்கில் வந்து திரும்பி வரப்போகிறாரு, எப்படா வந்து பேட்ஸ்மேனெல்லாம் கதற விட போகிறாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். அந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து பண்ணிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இவருடைய கம்பேக் சிஎஸ்கேக்கு ரொம்ப 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 முக்கியங்க இந்த டைமில். ஸோ இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த போட்டியில் கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் அணியை தும்சம் பண்ணணும் அப்படின்னா நூர் அகமதுடைய அந்த ஸ்பெல் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ கண்டிப்பாக அவருடைய சப்போர்ட் சிஎஸ்கேக்கு எந்த அளவுக்கு முக்கியன்றதை இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டியில் நம்ம பார்த்துருவோம். எப்படி கொல்கத்தா கிட்ட அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அதே பர்ஃபார்மன்ஸ் மீண்டும் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே ஒரு பெஸ்ட்டான ஃபார்முக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அனுசுல் காம்போஜ் வேறு லெவல் பிளேயருங்க. கண்டிப்பாக வந்து இவருடைய பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கேக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத காட்டியிருக்காரு. 5 மேட்ச்சுக்கு 10 விக்கெட் எடுத்து டாப் ஆஃப் தி டேபிளில் இருக்கார். கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த ஒரு கம்பேக் சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக்குங்க. ஏன்னா கொஞ்சம் எல்லா பவுலருமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த டைமில் இவர் அசால்ட்டாக வந்து விக்கெட்டை எடுத்து டாப்பில் போயிருக்காரு அப்படின்போது கொஞ்சம் நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்காருங்க. கொஞ்சம் அந்த எக்ஸ்பென்சிவ்ன்றது குறைக்கணும். அந்த எக்கானமியை குறைச்சாருன்னா கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும். ஆனால் போன மேட்ச்சு செம்ம போலிங்கு, செம்ம ஏர்க்கரு, நிறைய வெரைட்டி, நிறைய லென்த்து செம்மையாக போட்டாருங்க. எந்த ஒரு லென்த் அண்ட் குவாலிட்டியை தான் நம்ம ஃபஸ்ட் மேட்ச்லேருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஒரு அக்ரெசிவான அந்த இன்டென்ட், அந்த குவாலிட்டி, அந்த ஏர்க்கர் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி அந்த பாலை வந்து அவர் ரிலீஸ் பண்ணுற விதம் எல்லாமே செம்மையாக இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டினியூஸாக அந்த 4 மேட்ச் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு இன்னும் பெஸ்ட்டான ஒரு கிடைச்சிருக்கும். பட் இந்த போட்டியில் கண்டிப்பாக இன்னும் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ எஸ்ஆர்ஹெச் அணியின் பேட்ஸ்மேன்களை கண்டிப்பாக வந்து பயங்கரமாக வந்து திரண்டடிக்க வைக்க போகிறாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. தல தோனி அவர்கள் ஒன்றில் வந்தார் அப்படின்னா குர்ஜப்ரீத் சிங்க்கு வாய்ப்புன்றது கொஞ்சம் குறைவு தான். ஸோ தல தோனி அவர்கள் பிளேயிங்கில் இருந்தால் மேபி வந்து இவருக்கான வாய்ப்புன்றது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஸோ என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்றது பார்ப்போம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், கலீல் அகமது அவர்கள் இந்த சீசன்லேருந்து ரூல் அவுட் அப்படின்ற மாதிரி போயிட்டார். பட் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக முக்கியமான 2 வீரர்கள் இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராமகிருஷ்ணா கோஷே, முகேஷ் சௌத்ரி. ஸோ இந்த 2 பவுலர்ஸ் தாங்க இருக்காங்க. இதில் யார் வந்து அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கரெக்டாக இருப்பாங்க அப்படின்றத உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா அகில் ஹுசைன் வந்து கண்டிப்பாக கம்பல்சரியாக இருக்க போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நல்ல குவாலிட்டியும் நல்ல திறமையும் இருக்குது. ஸோ இவர்கிட்ட இன்னும் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை பார்க்கணும் அப்படின்றது தான் சிஎஸ்கே ஒரு ரசிகர்களுடைய முக்கியமான ஒரு கருத்தாக இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த போட்டியில் கண்டிப்பாக செம்ம குவாலிட்டியான ஒரு பவுலிங்கை வந்து கொடுக்க போகிறாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவலில் வேறு ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தால் மறக்காமல் உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிளேயிங் லெவலையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான அப்டேட்டோட சந்திக்கலாம். பை, see you guys.